2026ஆம் ஆண்டு மேஷம் ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை வழங்கக்கூடிய ஆண்டாக அமையும். இந்த ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில், அதாவது விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் 7.5 சனியின் தாக்கம் தொடரும். அதே சமயம் குரு பகவானின் பெயர்ச்சி உங்களுக்கு பல முக்கியமான நற்பலன்களை அள்ளித்தரக்கூடும். 1. சனி பகவான் சஞ்சாரம். ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் மீனம் ராசியில் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கம் நீடிக்கிறது. பலன்கள். இது அதிகப்படியான சுப செலவுகளை, அதாவது மங்கள செலவுகளை ஏற்படுத்தும். வேலை அல்லது தொழில் காரணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் உண்டாகும். நீண்ட பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக தூக்கமின்மை, கால்கள் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 2. குரு பகவான். ஆண்டின் முதல் பகுதி ஜனவரி-மே. குரு 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் முயற்சிகளில் தாமதம் காணப்படும். உழைப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் உடனடியாக பலன் கிடைக்காது. பெயர்ச்சி மற்றும் 2ஆம் பகுதி ஜூன் 2, 2026 முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு சுகஸ்தானத்திற்கு பெயர்ந்து கடகத்தில் உச்சம் பெறுகிறார். பலன்கள். இந்த சஞ்சாரம் உங்களுக்கு அபரிமிதமான யோகத்தை தரும். நிலம், வீடு, புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தாயார் மற்றும் தாய்வழி உறவுகளால் அனுகூலம் கிடைக்கும். மன அமைதி பெருகும். தொழில் ரீதியாக சாதகமான மாற்றங்கள் ஏற்படும். 3. ராகு மற்றும் கேது. ஆண்டின் பெரும்பகுதி டிசம்பர் 5 வரை ராகு 11ஆம் வீட்டிலும் கேது 5ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கின்றனர். பலன்கள். ராகு 11ஆம் வீடு. இது நிதி நிலைமைக்கு பெரிதும் சாதகமானது. எதிர்பாராத பணவரவு, லாபங்கள், நண்பர்கள் மூலம் உதவிகள் ஆகியவை கிடைக்கும். கேது 5ஆம் வீடு. குழந்தைகளைப் பற்றியும் அவர்களின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி குறித்தும் சிறிது கவலை வந்து நீங்கும். கல்வி பயிலும் மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பெயர்ச்சி டிசம்பர் 5, 2026. இந்த தேதிக்குப் பிறகு ராகு 10ஆம் வீட்டிற்கும் கேது 4ஆம் வீட்டிற்கும் மாறுவார்கள். இது தொழில் மற்றும் குடும்ப விஷயங்களில் புதிய சவால்களையும் மாற்றங்களையும் கொண்டுவரும். தொழில் மற்றும் நிதி நிலைமை. தொழில். ஆண்டின் முதல் பகுதியில் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைப்பதில் தாமதம் இருக்கலாம். ஆனால் ஜூன் மாதத்திற்குப் பிறகு குருவின் உச்ச சஞ்சாரம் உங்கள் முயற்சிகளுக்கு பெரிய வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் யோகம், பதவி உயர்வு, அரசு வேலைக்கான முயற்சிகளில் வெற்றி ஆகியவை கைகூடும். நிதி